கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அருமையான வாலிப தம்பி தங்கைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்து கூறி இந்த நாளின் தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 92ஆம் சங்கீதம். தியான வசனம் 12ஆம் வசனத்தின் முன்பகுதி. நீதிமான் பனையைப் போல் செழித்து வளருவான். நீதிமான் பனையைப் போல் செழித்து வளருவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பனைமரத்தை குறித்து சிந்திப்போம். சங்கீதக்காரன் 92ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் முதற் பகுதியில் நீதிமான் பனையைப் போல் செழித்து வளருவான் என்று குறிப்பிடுகிறார். நீதிமானின் வாழ்க்கையை பனைமரத்தோடு ஒப்பிடுகிறார் சங்கீதக்காரன். அன்பானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருடைய வார்த்தையை வாசித்து நேசித்து அப்பியாசித்து சொந்தமாக்கி கொண்டவன், அவருடைய வசனங்களை தியானிக்கிறவன் நீதிமான் என்றும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருப்பான் என்றும் முதலாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆம், இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்டா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமுடையவனாய் அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து அப்பியாசித்து நான் ஆற்றோரங்களிலே நடப்பட்ட ஒரு மரத்தை போல நான் காணப்படுகிறேனா? யோசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பனைமரமாக நாட்டியுள்ளார். இந்த பனைமரத்தின் குணாதிசயங்களை சற்று தியானித்து நம்முடைய வாழ்க்கையை சற்று அதோடு பொருந்தி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். முதலாவதாக இந்த பனைமரத்தை குறித்து நாம் பார்க்கின்றதான வேளையிலே அவைகள் மிகவும் உயரமாய் வளரக்கூடியவைகள். பனைமரம் மிக உயரமாய் வளரும். அவைகள் 18 24 மீட்டர், அதாவது 60 80 அடி உயரம் வரை வளரக்கூடியது. எல்லா மரங்களுக்குள்ளும் பனைமரமே மிக உயரமாக வளரக்கூடியது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மிக உயரமாக வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்களாய், சிறப்பானவர்களாய், உன்னத வாழ்க்கைக்கு நேராக ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபகுக் தீர்க்கன் குறிப்பிடுகின்றதான வேளையிலே, ஆண்டவராகிய கர்த்தர் என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்கிறார். பனையைப் போல உயரமாய் மேல் நோக்கி வளர்ந்து வருகிறாயா தேவனுடைய பிள்ளையே? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோமே. கொலோசை திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுகிறாரே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் பூமிக்குரிய அல்லது உலகத்திற்குரியவைகளிலே நாட்டம் செலுத்துவோமானால் பரிதபிக்கப்பட்டவர்களாகி விடுவோம். மேலான நோக்கமுடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? பவுல் அப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது முதல் 2 வசனத்தை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் என் நாட்டம் தேட்டம் எதாக இருக்க வேண்டும்? மேலானதாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாட வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த நாட்டம் தேட்டம் என்னிடத்தில் உண்டா? இந்த நாட்டத்தையும் தேட்டத்தையும் தடை பண்ணக்கூடிய ஒருவேளை என் வாழ்க்கையிலே காணப்படுகிற எதிரிகளாக எனக்கு எதிர்த்து போரிடக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறதா? அதே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்றால், மேலானவைகளை நாட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக 5வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் விதமாய் சொல்லிவிட்டு அங்கே 8வது வசனத்திலே சொல்லுகிறார், கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணமான வார்த்தை, வம்பு வார்த்தை இவைகளை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உயர்ந்து பார்க்க முடியாதபடி, நான் உயர உயர ஓங்கி வளராதபடி,
நான் உன்னதமான நிலைக்கு செல்ல முடியாதபடி, பரிசுத்த தேவனிடத்தில் கிட்டி சேராதபடி என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த அசூசிகள் நீக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபம், மூர்க்கம், பொறாமை நம்மை அழித்துவிடும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நாம் பூமிக்குரிய அல்லது உலகத்துக்குரியவைகளிலே நாட்டம் செலுத்துவோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாகி விடுவோம். மேலான நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா சபையாரை பார்த்து கூறுகின்ற பொழுது சொல்லுகின்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்கிறார். கர்த்தரை சேவிக்கும் ஒரு மேலான நோக்கம் இங்கே காணப்படுகிறது. எலியா ஜனங்களிலே வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று கூறுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே நோக்கம், மேலான நோக்கம், ஊனமற்ற உன்னத நோக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். மற்ற மரங்களை விட உயரமாக காணப்படும் வலது இடதுபுறம் விரிந்து சிதறாது மேலேயே நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பனையைப் போல கர்த்தரையே நோக்குவோம் என்ற மேலான நோக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எனக்கு ஒருவேளை பக்கவாட்டிலோ இடது பக்கமோ வலது பக்கமோ முன்பக்கமோ பின்பக்கமோ நான் எங்கு சாயாதபடி நேராக நான் உயர்ந்து உன்னத நிலைக்குள்ளாக நான் வர வேண்டும். உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்கள் இந்த பூமியில் அல்ல, இந்த சமவெளியில் அல்ல, பரலோகத்திற்கு நேராக, இல்லை என்றால் ஞான கண்மலையாகிய அவரை நோக்கி நான் பார்ப்பேன். அவரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசையின் பர்வதமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற கண்களாக நம்முடைய கண்கள் காணப்பட வேண்டும். ஒத்தாசையின் பர்வதமாக என் ஆண்டவர் இருக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். மல்கியா 4:2 பாருங்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீதியின் சூரியனை பார்க்கின்ற ஒரு கண்களாக நம்முடைய கண்கள் காணப்படுகின்ற பொழுது ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, ஔஷதமான ஒரு வாழ்வு, மேலான கிருபை நிறைந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மேலான பார்வை என்னிடத்திலே காணப்படுகிறதா? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை அதுதான், அவரை நான் நோக்கி பார்ப்பேன். அவர் என்னுடைய சகாயர், அவரே என்னுடைய சகாயத்தின் பர்வதம், அவரே எனக்கு ஒத்தாசையின் பர்வதம் என்பதாக அவன் சொல்லுகிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்கிறான். அன்று வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். உனக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட உன்னதரையே நீ நோக்கி பார்க்கிறாயா அல்லது உலகத்தையா? சிலுவை கள்ளன் உன்னதருடைய முகத்தை நோக்கினான், பரதீசில் இடம்பெற்றான். உயர் ஸ்தலங்களில் இருக்க வேண்டிய தேவப்பிள்ளையே, இன்று உலக கவலை, உலக ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் உன்னை பின்னோக்கி இழுக்கின்றதோ? பரலோக பிரயாணிகளாக வாழ்ந்த விசுவாச வீரர்களை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றதான வேளையிலே குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால் 13 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். பூமியிலே நாங்கள் அந்நியர் பரதேசி, இந்த பூமி எங்களுக்கு தாழ்வான ஒரு பகுதி, கீழான ஒரு பகுதி, இதையல்ல. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வசனம் சொல்கிறார்கள், எங்களுடைய சுய தேசத்திற்கு நாங்கள் செல்கிறோம், இது எங்களுக்கு தேசம் அல்ல, இது நாங்கள் கடந்து செல்கின்ற ஒரு பாலம். ஆகையினாலே இங்கே நாங்கள் வீடுகளை கட்ட முடியாது. நாங்கள் அவர்களுடைய அறிக்கை, அவர்களுடைய தீர்மானம், எதை தீர்மானம் என்ன? நாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, விட்டு வந்த பாவ பழக்க வழக்கங்களை அல்ல, விட்டு வந்த கேவலமான சிநேகங்களை அல்ல, நாங்கள் பரமதேசத்தை நாடி போகிறோம், மேன்மையான பரமதேசத்தையே நாடினோம் என்று சொல்லி அவருடைய அறிக்கை உறுதியாயிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அவரிடத்திலே ஓடிவா. உன்னை இழுக்கும் சக்தி உன்னதர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும்.
விட்டு வந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு நேராக அல்ல, அடிமைத்தனத்திற்கு நேராக அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடின பரலோக பிரயாணிகளாக பனியைப் போல உயர்ந்து உயர்ந்து வளர நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, பனியைப் போல நாங்கள் ஓங்கி வளர, உயர உயர வளர்ந்து மேலான நோக்கம், மேலான சிந்தை, மேலான நாட்டமுடையவர்களாக எங்களை ஈர்க்கும் சக்தி, எங்களை இழுக்கும் சக்தி பரலோகமாக இருக்கத்தக்கதாக இந்த உலகத்திற்கு நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, ஆண்டவரை நல்ல அறிக்கை செய்து நல்ல தீர்மானம் எடுத்து உறுதியான தீர்மானத்தோடு மேலான அந்த வாழ்வை இழந்து விடாதபடி இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.